ஸோ மொத்தம் 16 விக்கெட் போயிருக்கு நேத்து மட்டும். இதுவே இந்தியால நடந்திருந்தா வந்து ஸ்பின் பிட்ச் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஃபாரின்ல நடந்திருந்தா இட்ஸ் காம்படிட்டிவ் ஃபார் பவுலர்ஸ் அப்படி இப்படின்னு இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. ஹலோ கைஸ். T20 கிரிக்கெட் பார்த்து பார்த்து அப்படியே போர் அடிச்சிருச்சு. ஏன்னா எல்லாமே ஹை ஸ்கோரர்ஸ். ஸோ ஒரு த்ரில்லர் எதுவுமே இல்லாம இருந்துச்சு. பட் இப்போ ரெஃப்ரெஷிங்கா டெஸ்ட் சீரிஸ் ஒன்று இங்கிலாந்து வெஸ்ட் நியூசிலாந்து, தென் ஒடி சீரிஸ் ஆஸ்திரேலியா பாகிஸ்தான். டெஸ்ட் கிரிக்கெட் எப்பயுமே வந்து ரொம்ப ஒரு காம்படிட்டிவ் கிரிக்கெட்டா இருக்கும். இன்னைக்கு 140 தான் இங்கிலாந்து அடிச்சாங்க. நல்ல ஒரு ஸ்விங்கிங் கண்டிஷன் இங்கிலாந்துல. லார்ட்ஸ்ல ஆடினாங்க இங்கிலாந்து அண்ட் நியூசிலாந்து. நல்ல ஒரு ஸ்விங்கிங் கண்டிஷன். ஸோ யாராலையும் பெருசா ரன் அடிக்க முடியல. 140 தான் அடிச்சாங்க. சரி இங்கிலாந்த கவுத்துருவாங்கன்னு பார்த்தா பதிலுக்கு இங்கிலாந்தும் நல்லா பவுலிங் பண்ணாங்க. ஒலி ரொபின்சன் 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்காரு. நிறைய கான்ட்ரவர்சிஸ் டீம்லயே இடம் கிடைக்காத நினைச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஓவரே ட்ரிபிள் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காரு. ஸோ 3 டாப் கிளாஸ் பேட்ஸ்மேன் எடுத்துட்டாங்க. தென் அப்படியே கொஞ்சம் தாங்க விக்கெட் எடுத்து டே முடியும் போது 61க்கு 6. ஸோ மொத்தம் 16 விக்கெட் போயிருக்கு நேத்து மட்டும். இதுவே இந்தியாவில் நடந்திருந்தா வந்து ஸ்பின் பிட்ச் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஃபாரின்ல நடந்திருந்தா இட்ஸ் காம்படிட்டிவ் ஃபார் பவுலர்ஸ் அப்படி இப்படின்னு இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் கிரிக்கெட் இப்படி தான் இருக்கணும். ஏன்னா 140 இன் அதர் வேர்ட்ஸ் இன் T20 ரொம்ப ஈஸியான ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் டெஸ்ட் கிரிக்கெட் அப்படி கிடையாது. ரெட் பால் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ 140வே வந்து அவனுக்கு வந்து 280 300 மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு கரண்டா 61க்கு 6. இது அவங்க லீட் எடுக்க முடியாம போகலாம். இல்ல டக்குனு இங்கிலாந்து ஸ்ட்ரைக் பண்ணலாம். ஆக்சுவலா இங்க 3 பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும். 2 வந்து கம்பேக் இன்னிங்ஸ் பை கைல் ஜெமிசன் அண்ட் ஓலி ராபின்சன். 2 பேருமே 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஆடுறாங்க. டீம்ல மெயின் பேசர்லாம் யூஸ் பண்ணி டீம் ஃபெயிலியர் ஆகி கடைசியா இப்போ திருப்பி ஓகே பேசிக்ஸ் போலாம் சொல்லிட்டு நல்ல பவுலர்ஸ் தேடி கொண்டு வந்திருக்காங்க. கைல் ஜெமிசன் 5 for எடுத்தாரு. ஓலி ராபின்சன் 4 for. 2 பேரும் சூப்பரா போட்டாங்க. ஓலி ராபின்சன் என்ன சொல்லணும் அப்படின்னா இன்ஸ்விங் ஃபார் போத் த பேட்டர்ஸ். ஐ மீன் லெஃப்ட் ஹேண்டர் ரைட் ஹேண்டர் 2 பேருக்கும் இன்ஸ்விங் சூப்பரா போட்டாரு. அதே மாதிரி கைல் ஜெமிசன் நல்லா ஹைட் யூஸ் பண்ணி நல்லா ஸ்விம் பண்ணிட்டு இருந்தாரு. அவரே ஆடுறது கஷ்டமா இருந்துச்சு. இதுல இன்னொரு தேர்ட் பர்சன் யாருன்னா ஹாரி புரூக். ஸோ ஹாரி புரூக்கு அவர் டெபியூல இருந்து பார்த்தா ரூட்டுக்கு ஒரு சூப்பர் கேம்பெயினே வந்திருக்காரு. நிறைய மேட்ச் ரூட் ஃபெயில் ஆனாலும் கூட அவர் அடிச்சிருக்காரு. குயிக் ஃபயர் 56 அடிப்பாரு. ஸோ ரொம்ப சூப்பரா ஆடினாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அகைன் லெக் சைட் வந்த பால் தூக்கி இது பண்ணிட்டாங்க. என்னதான் பேட்ஸ்மேன் சொல்லிட்டு இருந்தாலும் நேத்து வந்து ஒரு பேசிக் கிரிக்கெட் ஆடுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா கண்டிஷன்ஸ் அப்படி. கண்டிஷனை பொறுத்து தான் வந்து பேஸ்பால் அமையும். ஸோ இதான் சொல்லணும்னு தோணுச்சு. இன்னொரு என்னன்னா எனக்கு வந்து பாகிஸ்தான் சீரீஸ். ஆக்சுவலா பாகிஸ்தான்ல நான் பார்த்த வரைக்கும் எப்போனா ஒரு 2006 2007 அதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் எப்படின்னா ஹை ஸ்கோர்ஸா இருக்கும் எல்லாமே ஒன் டே எல்லாம். சூப்பரா ஒரு 270 மேலதான் அடிப்பாங்க, சேஸ் பண்ணுவாங்க, நல்லா இருக்கும். இந்த சீரீஸே பாத்தீங்கன்னா ஒரு லோ ஸ்கோரா போயிடுச்சு. நேத்தெல்லாம் டிசைடர் 150 ரனுக்கு ஆடிட்டு இருந்தாங்க அப்படி. ஸோ நல்லாவே இல்லை. ஸோ திருப்பி பாகிஸ்தான்ல இந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் நல்ல ஒரு 2 பேருக்குமே பேட்டிங் நல்லா காம்படிட்டிவ் இருக்கணும், பவுலிங் நல்லா காம்படிட்டிவ் இருக்க மாதிரி ஒரு பிச் கொண்டு தான் நல்லா இருக்கும்.